வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேங்க. இது எப்படி செய்கிறன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இது சாதத்துக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதத்தில் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சிம்பிளான மெத்தட் தாங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா, நம்ம எண்ணெய் ஊற்றுறதுல இதுலேயே சும்மா அப்படியே பொண்ணுமா வறுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் பொன்னிறமா வறுத்துக்கலாம். நல்ல மனமா இருக்குங்க. இது நல்லா பொண்ணு எல்லாம் வறுத்து வந்துச்சுன்னா நல்ல மனமான வாசனை இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப தீ விடாம நம்ம அரைச்சிக்கணும். இதை இப்போ நல்லா பொன்னீரெல்லாம் வதங்கிச்சுங்க. நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. பெருசா ஒரு வெங்காயம் வச்சிருக்கேன். அதை நம்ம பொன்னீரெல்லாம் வதக்கலாம். வதக்கி நம்ம அரைக்க தான் போறோம். பொன்னிறமா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இதை இப்போ அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போன பிறகு நாங்கள் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வதக்குனீங்கன்னா கறி சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் அந்த நீச்ச கவுலும் வராது இருக்குங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுக்கலாங்க. இப்போ அதே மிக்சி ஜார்ல அந்த வெங்காயம் வதக்கி வச்சிருந்தேன்லங்க, அதை நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அரைச்சிட்டேங்க. இப்போ போட்டுக்கலாம். இதுல எல்லாம் சூப்பரா இது பொன்னிறமா நல்லா வெங்காய வாசனை எல்லாம் போகட்டும். போன பிறகு நம்ம 10 நிமிஷம் ஒரு மூடி வைக்கலாங்க. அதுக்குள்ளேயே வெந்துடும். அது தண்ணி கொஞ்சமா ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சமா ஊற்றி நல்லா சுண்டட்டும். நம்ம அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு இறக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கறிக்கு போட்ட உப்பு, இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் போட்டுலாம் உப்பு. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டுங்க. இது இப்போ இருந்தா இப்போ சாதத்துக்கு நம்ம சாப்பிடலாம். நாங்க இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு வச்சு சைட்ல சாப்பிட போறோம். அதனால நாங்க இன்னும் ட்ரையா இருக்கணும்னு இன்னும் பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க. இது இன்னும் கலரா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதெல்லாம் வச்சு சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கடாயிலேயே நீங்க லாஸ்ட்ல சாதம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்குங்க. இதை மாதிரி நாங்க செய்வோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கடாயில சாதம் போட்டு சாப்பிட்டா. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க.